பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய கிருபைக்கு நன்றி, இரக்கத்துக்கு நன்றி. இன்றைக்கும் கூட வசனங்களை தியானிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆண்டவரே. உயிரற்ற பிரயோஜனமற்ற உலக வேலைகளின் மத்தியில் உயிருள்ள பிரயோஜனமுள்ள வசனத்தை தியானிக்கிறோம். நாங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்கள் கையில் இருக்கிற வார்த்தை பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. நாங்கள் மண்ணாய் இருக்கலாம் ஆண்டவரே. உம் வசனங்கள் விதையை போல வந்து எங்கள் வாழ்க்கையில் பலன் தரத்தக்கதாக வளருவதாக. அப்பா, வேதத்தை எடுத்து எங்கள் இருதயத்தில் அணைத்துக் கொள்கிறோம். வேதத்தை எடுத்து எங்கள் சிந்தையிலே அணைத்துக் கொள்கிறோம். இந்த வேதம் எங்கள் சரீரத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வருமானத்திலும் எங்கள் குடும்பத்திலும் அப்பா வளருவதாக, 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 அப்பா வளருவதாக. எம் தேவனே உம்முடைய வார்த்தை வளருவதாக, எம் தேவனே உம்முடைய வார்த்தை வளருவதாக. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த 11ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடிக்கா நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு அருமையான தியானம், சங்கீதங்களின் புஸ்தகம். தாவீது தாம் பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்றது தான் அவரோட சங்கீதங்க. அப்படியே இருப்பார், புலம்புவார், அதை பாட்டாக எழுதுவார், பாட்டுக்கு நடுவில் கர்த்தரை துதிப்பார். உங்களுக்கு எப்போல்லாம் புலம்பல் வருதோ, எப்போல்லாம் கஷ்டம் வருதோ, அந்த கஷ்டத்தை மனுஷால் கையில் புலம்பாமல் கர்த்தர் கையில் புலம்பி மியூசிக் வாசிக்கிட்டே புலம்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவீது பண்ணது நமக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் வெறும் 7 வசனம் தான். பிகினிங் இப்படியாய் போகிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமென். டு த சீஃப் மியூசிஷியன். ராக தலைவன் என்றால் கொயர் மாஸ்டர். இஸ்ரேல் ஹிப்ராயிக் மியூசிக், யூதர்களுடைய மியூசிக், இந்த மிடில் ஈஸ்டர்ன் மியூசிக் சம்பந்தம் கலந்ததாக இருக்கிறது. 55 சங்கீதங்களை ராக தலைவன்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தாவீது ராஜா ஸ்கோரிங், அவரே ஒரு மியூசிக் டைரக்டர் தான், அவரே ஒரு சீஃப் மியூசிஷியன் தான், மியூசிக் தெரிஞ்சவர் தாவீது ராஜா. தாவீது ராஜாக்கு மியூசிக் தெரியும். மியூசிக் ஸ்கோரிங் ஷீட் கொடுப்பார் தாவீது ராஜா. கொடுத்து கொயர் மாஸ்டர் கையில் கொடுப்பார். நம்மலாம் கொயரில் 10 பேர், 5 பேர், 20 பேர் இல்லை. தாவீதோட கொயரில் 1000 கணக்கான பேர். இந்த காலத்து ஆடியோலாம் கிடையாது, எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே 1000 சுரமண்டலம், 1000 அது போல் 1000 கணக்கில் மிக்தாம், நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணுவார். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக ஆண்டவரை துதிப்பார். எக்ஸ்ட்ராடினரி. அவர் எந்த பாட்டு எழுதினாலும் அதில் ஆண்டவரை பெருசாக புகழ்ந்துருவார். அஃப்கோர்ஸ் தம் பிரச்சனையும் சொல்லியிருப்பார், தம் மனதையும் ஊற்றியிருப்பார். ஸோ இதில் தாவீது ராஜா இந்த பாடல்கள்லாம் எழுதுறதுக்கு நம்ம சர்ச்செல்லாம் வந்தோம்னா பாட்டு புக்கு இருக்கும், பாட்டுத்தாள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில மெலிசாக இருக்கும். கன்வென்ஷன் வந்தால் ஒரே ஒரு தாள் வெளியிடுவோம். நம்ம சர்ச்சில் பாட்டு புக்கு இருக்கிறது போல் தாவீது ராஜா ஒரு பாட்டு புக்கு கொடுத்தார் சர்ச்சில் பாடும்படியாக. இது தாவீதோட ஓன் ஹார்ட் மட்டும் இல்லை, அவங்க தாத்தாக்கள் காலத்திலேருந்து ஆண்டவரை புகழ்ந்து வந்ததெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். பல பாடல்கள் நம்ம பெரியவங்க பாடினதை நம்ம இன்னைக்கு ரெக்கார்டு தான் பண்ணுறோம், எழுதி தான் வைக்கிறோம், அதை பார்த்து காப்பி அடித்து வைக்கிறோம். அது போல் பண்ணிக்க. ஸோ எல்லாமே இந்த பாட்டை வீணாக கண்ட இடத்துலலாம் பாட முடியாது, ஆலயத்தில் தான் பாடணும். அது லேவியர் தான் பாடணும், இசை கலைஞர்கள் தான் பாடணும். அந்த இசை கலைஞர்கள் தான் ராக தலைவர்கள் என்று சொல்லியிருக்கு. அதுவும் பாடுறவங்க லேவி கோத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும். அந்த மாதிரி அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதோட சங்கீதம் ஆசாப் கையில் கொடுத்துருப்பாரு, ஏமான் கையில் கொடுத்துருப்பாரு, எதுத்தூன் கையில் கொடுத்துருப்பாரு. இவங்க ப்ராமினன்ட் லீடர்ஸ், சம்பளம் கொடுத்து தாவீது ராஜா வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம். நிறைய பாடல்கள் மேசியாவை பற்றி பாடும்படியாக அவர் பாடின பாட்டு. நம்மளுடைய சங்கீதம் 2 கூட அப்படிதான் அவர் பாடின பாட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு புரியாது, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு புரியும். அந்த பாட்டு பிதாவாகிய தேவனும் அவங்க குமாரனாகிய இயேசுவும் பேசிக்கிற பேச்சு. அப்பா சொல்றாரு மகனை பார்த்து, என்னைக்கேலும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமி நெல்லைகளை உனக்கு சொந்தமாக தரேன்னு அப்பா மகன் கையில சொல்றாரு. அதை நம்ம தாவீது ராஜா பார்த்துட்டு எழுதிட்டார். அதான் சங்கீதம் 2 என்பது. அதில் என்னன்னா அப்பாவும் மகனும் தாவீதையும் உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. நான் நினைக்கிறேன் பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கையில் சொல்லியிருப்பார், என் மகனே நீ இந்த பூமியில் பிறக்க நான் தாவீதோட வாரிசாக உன்னை போடுறேன், பரவாயில்லையா அப்படின்னா அப்படி இருக்கும்.
அப்போ தாவீது தன்னோட வாரிசில், தன்னுடைய வழியில், தன்னுடைய ஜீனியாலஜியில் பிறக்க போகிற ஜீசஸை பார்த்து, அந்த ஆண்டவரே என் பாதத்தில் என்னுடைய வழியில் பிறக்கிறாரே அப்படின்னும் போது, தான் வயிற்றில் பிறக்க போகிற பிள்ளைய ஆண்டவனேன்னு தாவீது சொல்லிட்டார் ஒரு இடத்துல. தாவீதோட பேரன் தான் ஜீசஸ். ஆனால் தாவீது இயேசுவை என்ன சொல்லியிருக்காரு? குமாரனை பார்த்து குமாரனை அண்டி கொள்ளணும்னு குமாரனை புகழ்ந்திருக்காரு. மற்றவங்களுக்கு புரியாது இது என்ன அதுன்னு. பிதாவாகிய தேவன் இயேசுவிடம் பேசுவது, இதை தாவீது கவனிப்பது, இதுதான் இப்படி. இந்த மாதிரி சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்காரு. நிறைய பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பாரு. தான் தப்பு பண்ணிட்டு எப்படி ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்கறதுன்றது கூட பாட்டா எழுதியிருப்பாரு. கர்த்தரன் மேய்ப்பராக இருப்பார், நான் தாழ்ச்சி அடைன்றது எக்ஸலண்டான ஒரு சங்கீதம். எவர் கிரீன் சாம்ஸ், கர்த்தரன் மேய்ப்பராக. சங்கீதம் 23 உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், ப்ரொடெக்ஷனுக்கு, பாதுகாப்புனா சங்கீதம் 91, குடும்பம்னா சங்கீதம் 128. அருமையான பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாட்டை பார்த்து இங்கே மாற்றி நம்ம நிறைய எல்லா மொழிகள்லையும் பாடிக்கொண்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு 11ஆம் அதிகாரத்தினுடைய விஷயம் என்னன்னா, கர்த்தரை மட்டும்தான் நான் நம்புறேன்னு டிக்ளேர் பண்றாரு. ஆமென். கர்த்தரை நான் நம்புறேன்னு ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு சொல்லணும். இது பெரிய ஊர், பெரிய உலகம். ஆமாம். Don't go and find out what is there before you find out what is here. அங்கே என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என் மகனே இங்கே என்னான்னு பாரு. இதுதான் அடங்க மாட்டேங்குது. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்குது. முதல்ல நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது. தூங்கவே மாட்டேங்குது. தூங்க கூட மாட்டேங்குது. ஆமென். ஸோ பவர்ஃபுல் டிக்ளரேஷன், தன்னை பார்த்தே சொல்றார். ராடிக்கல் ட்ரஸ்ட், அதாவது நானா முரட்டாட்டமாக ஆண்டவரை நம்புவேன். கரடு முரடான விசுவாசம். சிலர் பார்த்தா முரட்டுத்தனமாக இருப்பாங்க, அடங்க மாட்டாங்க. இவரோட விசுவாசம் முரட்டுத்தனமா இருக்கு, கர்த்தருக்கு அடங்குகிறார். ஹல்லேலூயா. See, we have uncertain circumstances. இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினைப்போம், அது என்ன பண்ணும்? வந்துடும். ஐயோ என்ன அடுத்தது நடக்க போகுதுன்னு தெரியாத நிலையில் நம்ம மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருப்போம். என்ன செய்வது அந்த நேரத்தில்? 11ஆம் அதிகாரத்தில் அதை விளக்க போகிறார். பயம் வந்து சேர்கிறது. எங்கேருந்து வருதுன்னே தெரில. எல்லா பாத்வே நமக்கு தெரியும். பெயின் பாத்வே கூட படிச்சிருக்கோம். வலி எந்த வழியில் டிராவல் பண்ணுதுன்னு கூட படிச்சிருக்கோம். கண்டக்ஷன், உடம்புல நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யுதுன்னு கூட படிச்சிருக்கோம். ஆனால் பயம் எங்கே கொட்டி கிடக்குது, எங்கேருந்து வந்து ஃபில் ஆகுது, எந்த டப்பாவில் ரொம்புது, எந்த ஹார்ட்டில் ரொம்புதா? ஹார்ட்டில் நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்லாம் ரொம்புதான். நுரையீரல் ஃபுல்லாக காற்று ரொம்புது இல்லை, கிட்னி ஃபுல்லாக யூரின் ஃபில்டர் ஆகி யூரின் ரொம்புது. இந்த பயம் எங்கே ரொம்புது, எங்கே நிரம்புது, அதை எப்படி நான் காலி செய்வது, அதை எடுத்து போடுவது எப்படி என்றெல்லாம் புரியும் போது இவைகளுக்கு தான் வேதம் தேவைப்படுகிறது. இந்த வெளிப்புற மனிதனுக்கு மருந்து, மாத்திரை, உணவு, பொருள் எல்லாம் தேவை. ஆனால் உள்ளான மனிதனுக்கு கர்த்தருடைய வசனம் தேவை, கர்த்தர் மீது உள்ள விசுவாசம் தேவை. ஸோ ஃபியர்ஃபுல், பயந்து போயிருக்கிறார். என்ன இந்த நிலையில பண்ணுவோம்? இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் தாவீது பயந்தது வந்து சவுல் ராஜாவை பற்றி. இந்த 7 வசனம் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம யோசிப்போம். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாமனாருக்கு முன்னாடி எஜமான், கரெக்டா? அதுக்கும் முன்னாடி, எஜமான் ஆகிறதுக்கு முன்னாடி தாவீது வந்து சவுலோட தலையை காப்பாற்றினவன். உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேலுடைய ராஜா சவுல். அப்போ ஒரு முறை ஒரு யுத்தம் நடந்தது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சோக்கா அப்படின்ற இடத்துக்கும் அசேக்கான்ற இடத்து நடுவில் 7 ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. என்னவா? சோக்கான்னு ஒரு உயர்ந்த இடம், அசேக்கான்ற உயர்ந்த இடம், நடுவில் ஒரு பள்ளம். அதில் ஒரு மலை மேலே கோலியாத்துன்ற அரக்கன் வந்து நின்றுட்டான், ராட்சசன் வந்து நின்றுட்டான். அந்த ராட்சசன் சொன்னா, நான் பெலிஸ்திய படையை சார்ந்தவன், எங்களுக்கும் உங்களுக்கும் யுத்தம், பெலிஸ்தியரும் இஸ்ரவேலரும் சண்டை போட வேண்டும் சொன்னான். சொல்லிட்டு ஒன்னே மட்டும் சொன்னான், நாடோடு நாடு சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம், மிலிட்ரியோட மிலிட்ரி சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம், ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடலாம். நான் இங்கே இருக்கிறேன், உங்களில் ஒருத்தன், யாருங்க? ஒரே ஒருத்தன் என்னோடு வந்து சண்டை, என்னை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, நான் உங்களை ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமை. சிம்பிளா த்ரோ பண்ணா கொஸ்டின். இந்த கொஸ்டின் இஸ்ரவேலுக்கு இல்லை, சவுலுக்கு. மிலிட்ரியை கூப்பிடல, அவன் யாரை கூப்பிடுறான்? ஒரு ஆளை. அப்பனா அந்த நாட்டில் ஒரு ஆள்னு யார் தான் போய் நிற்கணும் சொல்லுங்க? சவுல் தான் நிற்க முடியும். அவர் தான் ராஜா, கரெக்ட் தானே? 40 நாள் சவுல் நிராகரித்து வருகிறான், பயந்து போனான். 40ஆவது நாள் சவுலுக்கே தெரியாத ஒரு அற்புதம் நடந்தது. சின்ன பையன் தாவீது வந்து நான் தான் அந்த ஒரு ஆள் என்று போனான். ஆமேன்.
லீடர்ஷிப்பாக மேலே உட்காந்துக்கிறது லீடர்ஷிப் இல்லை, பிரச்சனை வரும்போது முன்னாடி போய் நிற்கிறது தான் சரியான லீடர். நான் சாகிறேன் என் தேசத்துக்காக, ஆனால் என் கர்த்தர் என்னை சாக விட மாட்டார் என்று நின்று சவுலுடைய தலையை தப்ப வைத்தவன் தான் தாவீது. என்ன கேட்டிங்கன்னா தாவீதோட எஜமான்ல சவுலு, சவுலோட எஜமான் தான் தாவீது. ஸ்திரீகள்லாம் கரெக்டாக பாடினாங்க. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 முடிச்சாங்க. பிறகு காய்மகாரமாக பார்த்தான். ஒரு நாளும் தாவீது அடிக்க பார்த்தான். ஆனால் தாவீது திரும்பி அடிக்க ரெடியா இல்லை, தாவீது சண்டை போட ரெடியா இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பயம். நாட்டினுடைய ராஜா, மொத்த பொலிட்டிக்கல் பவர் சவுல் கையிலையும் அவங்க குடும்ப கையிலையும், மொத்த இன்ஃப்ளூயன்ஸ் சவுல் கையிலையும் அவங்க குடும்ப கையிலையும், மொத்த மிலிட்ரி சவுல் கையிலையும் அவங்க குடும்ப கையிலும். ஒரு சாதாரண தெல்லு பூச்சை போல் தனித்து நின்று கொண்டிருக்கும் போது அவன் கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதங்களில் ஒன்றுதான் இந்த 11. தாவீதோட மனசை புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமாக போட்டி போடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ பண்ணதெல்லாம் மறந்துட்டேன், உன்னை சாகடிக்குதான் என் லட்சியம், உன்னை அழிப்பேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமேன். ஹீ பிகேம் எ ஃபியூஜிட்டிவ்னா நாடோடியாக ஓடிட்டு கிடந்தாரா சவுலுக்கு பயந்து. அம்மா அப்பாவை காப்பாற்றணும். ஏன்னா இந்த சவுல் அம்மா அப்பாவையும் அட்டாக் பண்ணுறான். வயசானதுங்க பாவம், அது எங்கேயோ ஒரு மூலையில் உக்காந்துட்டு சாப்பிட்டுன்னு கிடக்குது, அதையும் அட்டாக் பண்ணுறான். எங்கே போகுது என்று தெரியாதபடி சவுல் ஓடினான். பட் there is a faithful ground on which we can count on, and that is God. என்ன உண்மையா நிக்கிறதுக்கு ஒரு இடம் எதனா கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா அந்த இடம் தான் மகனே இந்த ஆலயம். நான் உண்மையா அங்க நிக்கிட்டா, இங்க நிக்கிட்டா, இவர் வீட்டுல நிக்கிட்டா, அந்த அரங்கத்தில் நிக்கிட்டா, அந்த மாளிகையில் நிக்கிட்டா, இவர்கிட்ட நிக்கிட்டா, அவர்கிட்ட நிக்கிட்டா, no, you have a faithful ground and that is the temple of God. அதுதான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் வந்து நின்று கொண்டு அந்த பாடலை பாடுகிறான். இல்லையா? அன்னைக்கு ஆலயம் கூட இல்லை. இந்த 40 வருஷம் ஆட்சி செஞ்ச அந்த சவுல் என்ற மர மண்டைக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு கூட தோணல. ஆனா ஆடு பின்னாக ஆடு மேய்த்து கொண்டு சவுலுக்கும் பயந்து, பெலிஸ்தியருக்கும் பயந்து, எல்லாத்துக்கும் பயந்து நேர்மையா வாழ நினைக்கிறானே அந்த தாவீது மனதில் ஒரு எண்ணம், ஐயோ ஆலயம் கூட இல்லையே, சீலோவில் இருக்கு. அது ஒரு கூடாரம், அது ஒரு பழைய கூடாரம். மோசே காலத்து, யோசுவா காலத்து இன்னும் வச்சிருக்கிறாங்க. சாமுவேல் அங்க இருக்கிறார். People were saying you are a coward. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடத்தை, நீ ஒளிஞ்சுக்கிட்டது இல்லாம கவர்ட்லியா இருக்கு, நீ கோழையை போல ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் போது கூட தாவீது பாடிக்கொண்டு தான் இருக்கிறான். தாவீதோட டாக்டிக்ஸ் நிறைய பார்த்தோம்னா தாவீது ராஜாக்கு பாயவும் தெரியும், பதுங்கவும் தெரியும். அவர் பதுங்கும் போது ஜனங்க அவரை பார்த்து இது கோழைன்னு சொல்றாங்க. ஏங்க புலி பதுங்குதுங்க, கோழையாது, போய் மோதி பாருங்க, அது பதுங்கும் போது போய் பிடிச்சி பாருங்க என்ன ஆகுது. தாவீதுக்கு தான் he had trust in God. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் மொத்தம் 7 வசனங்கள் தான் இருக்கிறது. இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி, நீ பயப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? உன் பயத்துக்கு பதில் கொடுப்பது யார்? ஆமென். பயத்துக்கு பதில் கொடுப்பது யார்? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? மனசுல பயம் வருது, அதுக்கு உங்களால பதில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. பயந்து நடுங்கி குளிர் ஜோரம் எடுத்து போய் படுத்துப்போம். அப்புறம் மாத்திரகத்தில் போட்டு வெளியே வந்து திரும்பி அது நினைச்சாலே குளிர் ஜோரம் வந்துடும். யூ நீட் டு ஆன்சர் யுவர் ஃபியர். நேற்றைக்கு இங்கே தெலுங்கு சர்வீஸ் நடந்த போது எனக்காக ஒரு ஃபேமிலி காத்துட்டு இருந்தாங்க. நான் விபிஎஸ் ஃபைனல் டேக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அந்த தாய் சொன்னது, ஐயா எனக்கு எப்பெல்லாம் உடம்பு பிரச்சனை பண்ணுதோ அப்போ என் பையன் பாதிப்புள்ளாகிறான். என்னவா? என் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே பண்ணால் அடி யாருக்கு விழுது? என் பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஊரில் உள்ள என் பையனுக்கு அடிப்பு. நீங்கள் சொல்லுங்க, இது ரைட்டா தப்பா? தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க, தப்புன்னு விஞ்ஞானம் சொல்லும். அந்த அம்மா மனசை சரி பண்ணோம்ல, தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மனசை யார் காப்பாற்றுறது? ஆமேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, கவனிங்க. நான் பயப்படுறது, என் மனசில் நினைக்கிறது எதுவுமே என் பையனுக்கு நடக்காது. எங்கள் அப்பா நினைக்கிறது தான் நடக்கும்னு நீ சொல்லுமான. நான் நினச்சது என் பையனுக்கு நல்லதும் நடக்க வேணாம், கெட்டதும் நடக்க வேணாம். நான் நினச்சதை தூக்கி குப்பை தொட்டில் போடுறேன். எங்கள் அப்பா நினைக்கிட்டோம் என் பையனுக்காக. அல்லையா? பயம் அடுத்த செகண்டே வெளியே போகுது. நான் யாரா அவனுக்கு நல்லதும் நினைக்க கெட்டதும் நினைக்க? நானாவே இருக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்து விட்டது தான் தாயினுடைய கடமை. உன்னை இந்த உலகத்தில் வாழ வச்சு பரலோகம் கூட்டு போகிறது அந்த தந்தையோட கடமை.
அல்லேலூயா. திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு அட்வைஸ் யுவர் ஃபியர். உங்க பயத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும். உங்க மனது ஒரு குழந்தை, பெருசா வாட்டம் சாட்டமா பெருசா இருப்போம், ஆனா நம்ம மனசுல குழந்தை தத்தளிக்கும். அந்த குழந்தைய பால் ஊட்டி, தாளாட்டி, சீராட்டி, பாட்டு பாடி தூங்க வைப்பது யார்? இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப். யூ நீட் அட்வைஸ் இன் யுவர் ஃபியர்ஃபுல் டைம். நீங்க பயப்படுற நேரத்தில் உங்களுக்கு அட்வைஸ் வேணும். அல்லேலூயா. இது நம்ம ராஜா ரொம்ப எக்ஸலண்டா பேசியிருப்பாரு. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? பாருங்க, இது யார் சொல்றாங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீனிங்ஃபுல்லா பேசுறாங்க. நீ என்ன பண்ணு, பட்சியை போல பறந்து போ, மலைக்கு என்ன பண்ணு, பெயர்ந்து போ. நான் நம்பி இருக்கேன்பா, என்னையா பறந்து போய் நீ சொல்ற? ஐ ஹவ் புட் மை ட்ரஸ்ட் அப்பான் காட். நீயா மலை, நீயா பறவை போல பறந்து போ, செத்து போ, அழிஞ்சு போ, இல்லாம போ என்று சொல்லுகிற. ஃப்ளீ லைக் அ பேர்ட். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? உன் பிரச்சனை பெருசாயிடுச்சு, சவுல் ராஜா உன்னை என்ன பண்ண போறான்? ஹண்ட் டவுன் பண்ண போறான். கையில என்ன வச்சிருக்கான்? ஈட்டி வச்சிருக்கான். 2-3 முறை தூக்கி விட்டான். தாவீது தப்பிச்சிட்டாப்புல. தாவீதுக்கு சண்டை தெரியுங்க. என்ன சண்டை தெரியும்ன்றீங்களா? யார் கூட சண்டை போடுற ஒரு தாவீது? சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்து கூட. ஆமென். யார் கூட? சவுலு உன்னை பிச்சு போட்டுருவான் தாவீது. நீ தேவையில்லாம மோதுற. யார் கூட சண்டை போட்ட ஒரு தாவீது? அவர் சொல்றாரு, அவரோட ஒரு வார்த்தையை மட்டும் புரிஞ்சுங்க. சிங்கத்தை நான் தாடைய பிச்சு எடுத்தேன். எங்க அடிச்சுக்கிறாரு? தாடை. சிங்கத்தோட கை கூட கை வச்சுன்னு உங்களை பிச்சு போட்டுரும். சிங்கத்தோட வாய் கிட்ட போதீங்கன்னா ஒரே கடியில காலி பண்றோம். சிங்கம் தாவீது அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி தாவீது எங்க அட்டாக் பண்ணிட்டாரு? ஒரே குத்து தான் தாடையில, பக்கத்திலே ரெஸ்பிரேட்டரி. சிங்கத்தோட தொண்டையை கூட தாவீதால உடைக்க முடியாது, அது பவர்ஃபுல்லு. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. இந்த தொண்டையை கூட உடைக்க முடியாது. இங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. அங்கதான் ஒரு குத்து விட்டாரு சிங்கத்துக்கு. போ சவுலு, நீ குத்திப்பார். உனக்கு முதல்ல சிங்கத்து கூட அவ்வளோ ஸ்பீட்ல ஓட முடியுமா? சிங்கத்தோட கை வர்றதுக்கு முன்னாடி யார் கை போயிடுச்சு? தாவீதோட கை. சும்மா ஒன்றும் இல்லை, என்னமோ குத்து மதிப்பா தாவீது அடிக்கல. அவனுடைய விரல்களையே யுத்தத்திற்கு படிப்பித்த தேவன் என்று தாவீது சொல்லுகிறான். சும்மா ஒன்றும் இல்லை. எதையா? விரல். நம்மலாம் இப்போ வர்மா பற்றி பேசுகிறோம். வர்மா அப்படி தெரியுமா? ஒரு விரல்லே ஒன்று பண்ணுவாங்க. எங்கள் தாவீது ராஜாவுக்கு முன்னாடியே வர்மா தெரியும். அல்லேலூயா. எதில் குத்து விட்டாரு? தாடைய. அது மட்டும் இல்லை, கிழிச்சி இருக்காரு. எப்படி கிழிச்சாருன்னு தெரில. எப்படி கிழிச்சார் தெரியல. வாயை கிழிச்சார். இந்த இடத்த மட்டும் லேசாக கிழிச்சார். கத்தி வச்சு கிழிச்சாரா? என்ன பண்ணது? கிழிச்சி ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினார். ஆமேன். இவங்க சொல்றாங்களா தாவீதை பார்த்து, பட்சியை போல பறந்து போ, சவுல் will hunt you down. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீ ஓடிடு, ஆண்டவர் உன்னை காப்பாற்ற மாட்டார், நீ என்ன பண்ணு? ஓடிடு. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேனே, நான் என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேனே, என்ன பார்த்து ஓடி போன்னு சொல்றீங்களே, அப்ப நான் ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டியன்ஸுக்கு ஃபைட் பண்ண தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்தில் அப்படியே கோபமா வீரமா பேசுவோமா, நெக்ஸ்ட் லைன் போகும்போது அவங்க 4 கெட்ட வார்த்தை விடுவாங்க. நீங்க வித்ராயின் வர வேண்டியதுதான், வீட்டை வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதுதான். அதனால ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம யுத்தத்துக்கு போக கூடாது. தெளிவா சொன்னார் நம் தலைவர், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. சும்மா இருப்பீர்களா? யுத்தம் பண்ண மாட்டீர்கள், நீங்கள் கை தட்டி பாட்டு பாடி கொண்டிருப்பீர்கள், என் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள். டேவிட் வாஸ் never willing to fight சால். சவுல் எப்படி செத்தான் உங்களுக்கு தெரியுமா? கொடூரமான முறையில் சாகடிக்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டான் பெலிஸ்தியர்களால். எந்த பெலிஸ்தியன் தலை வாங்கினானோ, தலை வாங்க வரும்போது தாவீது காப்பாத்தினாரே, ஆனால் அந்த தாவீதுக்கு நன்றி கட்டு அந்த சவுல் 40 வருஷம் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். அதே பெலிஸ்தியர்கள் கில்போவா மலை மேலே சவுல் மட்டும் இல்லைங்க, அவன் பெத்த பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க எல்லாத்தையும் சாகடிச்சு தூக்கில் போட்டு போனானுங்க. சவுல் தலையை தூக்கிட்டு போனானுங்க. கொடுமையான முறையில் சவுல் மரித்தான். தப்பான வழியில் போய் அவன் ஜெயிச்சுக்கினே இருக்க முடியாது. ஆமேன். கெட்டவனை நீங்கள் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கூட அவன் திரும்பி அடிப்பான், வாங்கிக்கலாம். ஆனால் நல்லவனை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அவன் அடிக்க மாட்டான், அவர் அடிப்பார். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் தலைவர். அவர் தான் அந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போறாரு. இன்னொரு கன்னத்தையும் காட்டு, அடி வாங்குன்னு சொன்னாருன்னா அப்போ எப்படி ஆண்டவரே நான் அடி வாங்கினே போக முடியுதானே? இல்லை, நான் அவனை அடிப்பேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏரோது அப்படிதான். பெரிய ஏரோது யூதர்களில் 2 வயசு கீழே உள்ள குழந்தையெல்லாம் சாவடிச்சான், செத்து தொலைஞ்சான்.
அவங்க பையன் யாக்கோபை பட்டய கருக்கினால வெட்டினா. இயேசுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான் மரண தண்டனைக்கு ஏரோது. ஆமென். பேதுருவை கூட அரெஸ்ட் பண்ணான். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், புழு புழுத்து செத்தான் வசனம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. உன்னை உலகத்தான் மேற்கொள்வான் என்கிற நம்பிக்கையை விட்டுவிடு மகனே. அட்வைஸ் யுவர் செல்ஃப் தட் காட் இஸ் வித் யூ. உனக்கு நீ அட்வைஸ் பண்ணிக்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்மாவே நீ ஏன் தேங்கு? பொசிஷன் யுவர் செல்ஃப் இன் காட். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி வித் காட்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க? மனைவி சொல்றாங்க கணவனை பார்த்து, நான் உன் ஒய்ஃபையா? ஆமாமா சரிம்மா நீ சொல்றதை கேட்குறேன். ஹஸ்பண்ட் சொல்றாரு ஒய்ஃப் கேள்வி, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட். சரிப்பா நீ சொன்னா நான் செய்யறேன்பா. குழந்தைங்க சொல்றாங்க, அப்பா என்ன? ஏன் அவங்க பொசிஷன்ல நின்று போராடுறாங்க. நீங்க என்ன பொசிஷன்ல கர்த்தர் கூட நின்று போராடுகிறீர்கள்? என் தேவன் அவர். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? அவருடைய மகன் நான் விசுவாசிக்கிறவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், நான் ஞானஸ்தானம் பெற்றவன். இயேசு மீது எவன் நம்பிக்கை வைக்கிறானோ அத்தனை பேரும் பரலோக தந்தையினுடைய மகனா இருக்கிறான். ஐ பொசிஷன் மை செல்ஃப் இன் காட். ஆண்டவருக்குள்ள பொசிஷன் பண்ணுங்க. குறிப்பா பிரச்சனை வரும்போது பொசிஷன்ல நின்னுக்கணும். என்ன பொசிஷன்? ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட். அவர் நாமத்தின் நிமித்தம் நான் நீதியில் தான் நடப்பேன். நீதி ஜெயிக்காது என்று உலகம் சொல்லும், நீதிதான் ஜெயிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. he could dare the danger. அந்த பிரச்சனையை கூட ஃபேஸ் பண்ண ரெடி. என் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை நான் விட மாட்டேன் என்று சொன்னார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்வார், டவுட் யுவர் டவுட் பட் டோன்ட் டவுட் காட். உன்னுடைய அவிசுவாசத்தை கூட நீ சந்தேகப்படுவே தவிர கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். ஸோ விக்கட் பீப்புள், கெட்டவங்க வரும்போதே கத்தியோட வரான். அது அந்த நல்லவனை போடுறேன். அந்த நல்லவன் மேல அம்பு வச்சிருக்க, ரெடியா இருக்கு, வா 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 என் கண்ணு ரெடியா இருக்கு என்று சொல்லுகிறானா. ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? கெட்டவன் நல்லவன், அதான் அவனை சாவடிக்க போறான். ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு பயங்கரமான ரவுடியான், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை திரும்பி நான் ஒரு நாள் நம்ம சர்ச்சைக்கு கூப்பிட்றேன். அவர் அந்த என்ன மாஸ்டரு, பஞ்சிங் மாஸ்டர், பாக்ஸிங் மாஸ்டர். அந்த மார்க்கெட்டே அவர் வந்தாருன்னா பயங்கரமாக டெரர் ஆகுமா. அவர் மேலே அசுத்த ஆவிகள் மாதிரி இருந்துச்சான். அவருக்கு மற்றவங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். பாவத்தை சாத்தானை யூஸ் பண்ணி பாவம் பண்ணுவாராம். சாத்தான் சிலருக்கு பாவம் எப்படி பண்ணுறதுன்னு கூட சொல்லி தருவான். பாவம் பண்ணிட்டு தப்பிக்கிறதோ சொல்லும். அவர் மார்க்கெட்டில் நடந்து போகும்போது ஒரு ஊழியக்கார தாத்தா தெரியாம எல்லார் கையிலையும் டாக்ஸ் கொடுக்குற மாதிரி, மகனே கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டாராம். அந்த ஐயாவை அப்படியே 2 கையை பிடிச்சி அவ்வளோ தூரம் தூக்கி கீழே போட்டாராம். மரியாதையாக போயிடு, என்கிட்ட பேசுகிறவன்லாம் செத்து போயிருக்கான், நீ மட்டும் என்ன பண்ணியிருக்க? அந்த தாத்தா திரும்பி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாருங்க. அவங்க மார்க்கெட்டே அவரை பார்த்து அலறும். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. ஆமென். அப்படி இல்லை. மகனே இயேசு உன்னை நேசிக்கிறார், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டார். ஆமாம். அன்னைக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இந்த தாத்தாவை அப்புறம் நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு போகும்போது, அன்னைக்கு மார்க்கெட்டில் அவரை கொஞ்சம் பேர் ரவுண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு தெரியுது இந்த கொஞ்சம் பேர் அவரை சாகடிக்க வர்றாங்கன்னு. அவர் மேலே ஒரு அசுத்தாவி இருக்குது. அந்த அசுத்தாவி இப்படி ரவுண்டு பண்ணவங்களை எப்படி அடிக்கணும்னு சொல்லுமா. அவருக்கு சொல்லுமா எப்படி அடிக்கணும், யாரை எங்கே அடிக்கணும், எந்த வழியாக தப்பிச்சு போகணும். அன்னைக்கு அந்த அசுத்தாவி அவரை பார்த்து சொல்றா, டேய் இன்னையோட உன் நாள் முடிஞ்சிச்சுடா, இன்னைக்கு நான் அவன் கூட இருக்கேன், அவன் உன்னை சாவடிப்பான், நீ இன்னைக்கு என்ன பண்ணுவ, செத்து போக போற. தெளிவா சொல்றான். நான் உனக்கு என்னன்னா பூஜை பண்ற, நீ எதனா பண்ணு, நான் இன்னைக்கு யார் கூட இருக்கேன், அது ஒரு காம்பாரு அவன் கையில போயிட்டேன். யார் ஞாபகம் வருது? மகனே இயேசு உன்னை கேள்விப்பட்டிருக்கார் பல முறை, ஆபத்துல யார் காப்பாற்றுவார்னு. அப்படியே அந்த மார்க்கெட்ல முட்டி போட்டு கையை தூக்கி, இயேசுவே நீ உண்மையான சாமினா என்னை காப்பாத்தினார். அந்த கூட்டம் எங்க போச்சு, கொலை செய்ய வந்தவங்க எப்படி போனாங்க, எப்படி தப்பிச்சாருன்னு அவருக்கு தெரியல. இன்னைக்கு பெரிய ஊழியக்காரர். அல்லேலூயா. அதான், யூ நீட் டு ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபெய்த். தீமை ஜெயிக்காது, துன்மார்க்கருடைய வில் வளைந்து போகும். அதுக்கப்புறம் அவர் திருந்திட்டார், பாஸ்டர் ஆயிட்டார், விட்டுட்டார். அவருக்கு தெரியும் துன்மார்க்கனுடைய அம்பும் வில்லும் மற்றவர்களை குத்துறா மாதிரி தான் எய்யப்படும்ல, அது திரும்பி அவங்க இலையே வரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி அம்பு ஏறவங்கிட்ட இல்லை, அம்புலே இருக்கு. முன்னாடிலாம் பார்த்து குறி பார்த்து விடணும், அப்போ தானே போடும்.
குறி இல்லாமல் விட்டா போதும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த நியூக்ளியர் ஹெட்டு அந்த வார் ஹெட்லேயே இருக்கு. அந்த ஏவுகணையோட தலையிலேயே டேட்டா இருக்கு. நீங்க இந்த பக்கம் பார்த்து சுட்டிங்கன்னா எங்க போனோம், நீ ஜிபிஎஸ் லொகேஷன் போட்டிங்களா அது அங்கே போய் விழுந்துடும். அதையும் அழிக்கிறதுக்கு இன்னைக்கு இன்ஃப்ராரெட் லேசர் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அது நம்ம மேலே வரும்போது இங்கேருந்து அவங்க லேசரில் அதோட டேட்டா அழிச்சிருவாங்க. அது எங்கன்னா போய் கடலில் விழுந்துடும். அப்படிலாம் வருது. அவ்வளோ அட்வான்ஸ்டாக போகுது. மாற்றி மாற்றி குண்டுங்க போட்டுக்கிறாங்க. இதான் நடக்குது. அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய அம்பு என் பக்கம் வந்தாலும் அது அவன் பக்கம் திருப்பக்கூடிய பவர் என் கர்த்தர் கையில் இருக்குது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசல். யாக்கோபுக்கு விரோதமான எழும்பும் எந்த ஆயுதமும் வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. Just strengthen yourself in God. Amen. They have shot secretly. கண்ணுக்கு தெரியாத அடிச்சிட்டாங்க, கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. நான் பயத்தில் நடக்கலாமா? அந்தகாரத்தில் எய்யும்படி அம்புகளை வைத்திருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஏன் கூட ப்ரே பண்றவங்களே பயந்து ஓடிட்டாங்களே. சாமுவேல் தீர்க்கதரிசியே போயிட்டாரு. எங்க தாவீது சின்ன பையங்க. தாவீத ராஜா அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அப்ப சாமுவேல்ல வந்து தட்டி கேட்கணும், சவுல் இங்க வாடா, முட்டி போடுறா அப்படின்னு சொல்லணும். சொன்னா என்ன பண்ணுவான்? சவுலே அவரையே சாவடிச்சு போட்டுருவான். அதனால சாமுவேல் வித்ட்ரா பண்ணிட்டார், அவர் கிளம்பிட்டார். உங்களுக்கு தெரியும்ல சாமுவேலோட பிளான். என்னைக்கு சவுல் கெட்டு தொலைஞ்சானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாரு. அவர் போய் பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த ராஜாங்க இவனுங்கெல்லாம் தப்பு பண்ண தான் போறான், கேட்டா நம்மளை அடிக்க போறான். ஆனால் நான் மினிஸ்ட்ரி டீமை பண்றேன்னு முதல் பைபிள் காலேஜ் இஸ்ரேலில் ஸ்டார்ட் பண்ணது யார் தான்? சாமுவேல். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் உருவாக்குனாரு. அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தான் அப்படியே காட்டிலையும் மலையிலையும் அங்கேயும் இங்கேயும் போய் வந்தவர் தான். அதில் வந்தவர் தான் எலியா, அதில் வந்தவர் தான் எலிசா, அதில் வந்தவர் தான் ஆமோஸ், அதில் வந்த எல்லாருமே லாஸ்டா யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வந்து நிற்குது. அந்த டீம் தான் ஜீசஸ்கே ஞானஸ்தானம் கொடுக்குது. அல்லேலூயா. ஜீசஸ்க்கு ஞானஸ்தானம் யார் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் எங்கேருந்து வந்தார்? காட்டிலேருந்து வந்தார். காட்டில் என்ன பண்ணியிருந்தார்? பைபிள் காலேஜ் படிச்சிருந்தார். எல்லா ஊழியக்காரங்களும் காட்டில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க பாட்டு ஒட்டக மயிரையும் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எலியா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யார் பண்ணியிருக்காரு? அப்போ இத்தனை தலைமுறை அவங்க போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லைங்க, ஆனால் ஊழியம் பண்ணியிருந்தாங்க. அல்லேலூயா. சாப்பிடக்கூட சாப்பாடு, ஆனால் என்ன பண்ணியிருந்தாங்க? ஊழியம் பண்ணியிருந்தாங்க. பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அந்த பீப்புள் தான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? இயேசுக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஒட்டக மயிர் தரித்து பிரேக்ஃபாஸ்ட் வெட்டுக்கிளியை பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு ஜனம்லாம் பன்னும் பர்கரும் கறியும் சாப்பிட்டுக்கும் போது 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டுக்கும் போது யோவான் என்ன சாப்பிட்டாரு? நம்ம டயட்டிங் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களே, நம்ம பிரியாணி சாப்பிடுவாங்க, அவங்க கஞ்சி குடிப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தாரே. ஆனால் ஊழியம் எக்ஸலண்ட்டாக பண்ணாரு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அஸ்திபாரங்களும் நிர்மூலமாச்சான். பைபிள் காலேஜ் நிர்மூலமாகுது. யாரும் சண்டைக்கு வரல. சவுலை பார்த்து பயந்து ஓடுறாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர், உடன்படிக்கையின் புத்திரர், லேவியர், ஆரோனின் புத்திரரெல்லாம் சவுல் சாவடிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை தாவீது வந்து அந்த கோலியாத்தோட அந்த பட்டயத்தை எடுத்து போகும்போது நோப் தேசத்துல உள்ள எல்லா ஊழியக்காரங்களையும் சாவடிச்சான் சவுல். யாருமே தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணல. அஸ்திபாரங்கள் கூட நிர்மூலமாகிறது. நான் என்ன செய்வேன்? What would the righteous do? பிரதர், நீங்களும் நானும் அஸ்திபாரத்தை நம்பி நிற்கிற கூட்டம் அல்ல, இயேசுவை நம்பி நிற்கிற கூட்டம். உன்னுடைய அஸ்திபாரம் யார்? இந்த பிரச்சனை வரக்கூடாதான் இயேசு வந்தார். மூளைக்கு தலைக்கல்லா இயேசுவே வந்தார். சொல்லுங்க, என் அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் இருக்கிறது. சொல்லுங்க, என் அஸ்திபாரம் கிறிஸ்து மேல் இருக்குது. தைரியமா சொல்லுங்க, அஸ்திபாரம் கிறிஸ்து மேல். என் நம்பிக்கை கிறிஸ்து மேல் இருக்குது. என் வாழ்க்கை கிறிஸ்து மேல் இருக்குது. எனக்கு பணம் கொடுப்பவர் இயேசு. சொல்லுங்க, எனக்கு பலன் கொடுப்பவர் இயேசு. எனக்கு தைரியம் கொடுப்பவர் இயேசு. என்னை வாழ வைப்பவர் இயேசு. எனக்கு வெற்றி கொடுப்பவர் சொல்லுங்க இயேசு. மை அசெட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அட, என் சொத்தே இயேசு தாங்க. யாரோ கேட்பாங்க, வருங்காலம் என்ன? என் வருங்காலமே இயேசு தாங்க பிரதர். வருங்காலத்துக்கு என்ன பண்ணுவேன்? வருங்காலத்துக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை சம்பாதிச்சிட்டேன். அவர் பேர் என்ன? இயேசு. அவரை சம்பாதித்தேன், அவர் என்னை சம்பாதித்தார். The danger will not prevail. உனக்கு விரோதமாய் வந்த ஆபத்து வாழ போவது கிடையாது. நம்ம பயத்துக்கு எதிர்த்து பதில் சொல்லணும். அதான் விசுவாசம். ஹார்ட்ல பெயின்னா என்ன சொல்லணும்? கர்த்தரின் இருதயத்தின் பலனானவர். ஆமென். உடம்பு வலிக்கும் போது என்ன சொல்லணும்? இயேசுவின் தழும்புகளால் குணமாகணும். இம்மீடியட்டா பண்ணும். தண்ணி சூடா இருக்குது, குடிக்க முடியல, டக்குன்னு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்துவோம் தானே? டீ சூடா இருக்குது, கொஞ்சம் ஆத்துவோமா? ஏங்க ஒரு பிரச்சனை வரும்போது அதை மாற்றி அதை நமக்கு சாதகமாக்குறது போல
நம் பயத்தை நமக்கு சாதகமாக்குவோம் விசுவாசத்தினால். அல்லேலூயா. இந்த பயத்தின் பாதையில போனது நாம் தோற்பதற்காக அல்ல. அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அங்கே என் கூட கர்த்தர் நடக்கிறதை கண்டு கொள்ளும்படியாகத்தான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட. 2 பேர் தான். தாவீதும் போறாரு, பக்கத்துல யார் போறாரு? ஆண்டவர். பக்கத்து ட்ராக்ல யார் போறாரு? ஆண்டவர். தேற்றுறாரா? முது கோலும் முது தடியும் என்னை தேற்று. அல்லேலூயா. நவ் டேவிட்ஸ் ஆன்சர் ஆஃப் ஃபெய்த். பயத்தின் மத்தியிலே பயத்தை பிரகடனப்படுத்தக்கூடாது, விசுவாசத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். பாருங்க விசுவாசத்தை எப்படி பிரகடனப்படுத்துறார். 4th verse. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறியும். இந்த மாதிரிலாம் நமக்கு எவ்வளோ தோணும்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டு அந்த ஆண்டவருக்கு ஒரு கண்ணு கூட இல்லைங்க, ஏன் ஆண்டவரே என்ன இப்படி பண்றான்னு பேசுவோம். இந்த மனுஷன் பாருங்க எப்படி பேசுறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஓகே. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை என்ன பார்க்குது. மண்ணான மனுபுத்திரனா மண்ணினால செய்யப்பட்ட ஒரு புத்திரன் என்னை பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மண்ணை படைச்சாரு. அந்த மண்ணில் நம்மளையும் படைச்சிட்டார். இந்த மண்ணை தான் எனக்கு எல்லாம். பூமி மாதான்னு சொல்லிடலாம், பூமி தாயின்னு சொல்லலாம். பூமி தாய், பூமி மாதா, நான் பூமி புத்திரன்லாம் சொல்லலாம். ஏன்னா பூமி வாய்ப்பு கிடைச்சா என்னைய போட்டு தள்ளுறோம். என்ன பண்ணுறோம்? 0 ஆக்கி விட்டுறோம். அம்மா வயிற்றுல உருவாக்குச்சு, எங்கள் அம்மாவே அதுதான் உருவாக்குச்சு, என்னையும் உருவாக்கிறது. விழுந்தேன், அதுதான் முதல்ல என்னை போடும், அதுதான் என்னை முள்ள காலி பண்ணும், அது என்னை போட்டு அமுக்கி மண்ணோட மண்ணாக்கிறோம். அதனால் என் கண்ணு மண்ணை பார்க்க போகிறதில்ல, விண்ணை பார்க்க போகிறது. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள். நம்ம சாஃப்டாக பொலைட்டாக அப்சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணுறானா ஒரு முறை அப்படி கண்ணை மூடி பார்த்துப்போம். அவ்வளோ போறியா நீ, வா. நல்லது பண்ண பிள்ளைங்களை பார்த்து ஒரு கண்ணு மூடுவோம், ப்ரொசீட் அப்படின்றது போல. அவருடைய இமைகள் பார்த்து கொண்டது. கர்த்தர் மனுஷனை எப்படி பார்க்குறாருன்றத இவ்வளோ எக்ஸலண்ட்டாக யாருமே சொல்லித்தர முடியும். நான் தைரியமாக சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் அப்பாக்காக நான் ஊழியம் பண்ணுறேன். என் உடம்புலையும் தெம்பு இல்லை, என் மனதிலையும் தெம்பு இல்லை. நிறைய வருத்தம், நிறைய வேலை. ஒன்று மட்டும் எங்கள் அப்பா என்னை பார்த்து பண்ணுறான்னு சொல்கிறார், அதே தான் உங்களையும் பார்த்து சொல்கிறார். எங்கள் அப்பாவோட கண் என்ன பார்க்குது, அது ஒன்று கிடச்சா போதும். நான் என்னன்னா பண்ணுவேன்ப்பா, உனக்காக நான் வானத்தையே வில்லா வளைக்கிறேன்ப்பா, நீ என் கூட இருந்தியனா. நீ என்ன கை உள்ளனா, நீ என்ன பார்த்துருந்தீனா போதும்ப்பா. நான் என்னப்பா, நீ என்ன பார்க்குறன்ற ஒரு நம்பிக்கையே போதும் ஆண்டவரே. என்ன ராஜாவும் அவன் வேணா, எதுவும் அவன் வேணா, இந்த சவுல் என்னை எங்கே துரத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் கவலையே இல்லை. அவருடைய இமைகள் என்னை சோதித்தருகிறதே, அது போதும். அவருடைய கண்ணு நம்மளை டெஸ்ட் பண்ணான். என் பையன் நல்லவன்பா, வேற யாருங்க நம்மளை நல்லவன் சொல்லணும்? சொல்ல வேண்டாம் மகனே. சொல்லாத சூழ்நிலை வந்தாலும் இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். He remembers the things that God sees. ஆண்டவர் நிறைய இருக்கு, ஆண்டவருக்கு நிறைய வேலை இருக்குங்க. சூரியன் ஒழுங்கா உதிச்சுச்சா, சந்திரன் ஒழுங்கா உதிச்சுச்சா, பூமி ஒழுங்கா ஆர்பிட்ல இருக்கா, இதெல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். காலையில் இருந்ததும் பனி பெஞ்சிச்சா, பூமி சில்லுன்னு இருக்கா, நிறைய வேலை அவருக்கு. பரலோகம் பெரிய ஹெட் ஆஃபீஸ், பூமி மாதிரி பல கோடி மடங்கு பெரிய ஹெட் ஆஃபீஸில் அவர் தான் ஆண்டவர். ஆனால் அந்த ஆண்டவர் தன் கண் இமைகளால் என்னை பார்க்கிறார் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. The problems may be big, my God is even bigger than that. பிரச்சனை பெருசுதான், என் ஆண்டவர் என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். The problems is bad, the problems are bad, but my God is good. பிரச்சனை எனக்கு பேட் தான் கொண்டு வரும், நீ பேட் கொடுக்கறதுக்குள்ள என் ஆண்டவர் எனக்கு குட் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் பார்ப்பதை எண்ணி மகிழ்கிறான். God's eyelids are testing. என் ஆண்டவருடைய கண் இமைகள் அங்கே சோதித்துக் கொண்டிருக்கிறது, அதில் என்னை காப்பாற்றும்படியாக சோதிக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல போறீங்க? என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? வேற யாருக்கு? என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? நான் என் ஆண்டவருக்கு பயப்படுறவன், என் ஆண்டவர் வழியில வரவன்,
நான் பார்த்து நடந்துக்கிறேன். தப்பு பண்ணிட்டா கூட எங்க அப்பா காலில் விழுவேன். எங்க ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரமே நான் செய்வேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. யார் கையில நல்லவனுங்கிற பேர் வாங்குற வேலை எனக்கு இல்லை. எங்க அப்பா கையில நல்லவனுங்கிற பேர் வாங்க முடியும். God hates wicked. கெட்டவங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். என்னை என் ஆண்டவர் வெறுக்கவே மாட்டார். அப்படி நான் பாவம் செய்தாலும் என்னை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. The wicked has their own destiny. அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்கு. என்ன தெரியுமா டெஸ்டினி? ஆண்டவருடைய கோபம். துன்மார்க்கன் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. துன்மார்க்கன் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்றார். கன்னினா மாட்டுவான், சிக்குவான், தப்பிக்க மாட்டான். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும். ஆமென். ஃபயர் பிரிம்ஸ்டோன். ஹல்லேலூயா. நெருப்புல நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் இல்ல, காலையில சமைக்கிறோம் இல்ல. இன்னைக்கு கூட காலையில எங்க வீட்டில் குக் பண்ணாங்க. அந்த உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டுருந்தாங்க. ஏங்க அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்க, வெளியே பிளேட்டில் வைங்கனாங்க. நான் தண்ணி மிக்ஸ் பண்ண க்ளீன் தான் எடுத்தேன். எவ்வளோ சூடாக இருக்குது தெரியுமா? அந்த நெருப்பு என்னை பயமுறுத்துது. என்னை தொட்ட நீ செத்த. கரெக்டா? என்னை தொட்ட நீ, நான் நெருப்பை பார்த்து நினைப்பேன், சே நான் நீ ஆகும், நீ நானாகவும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பேன். என்னை தொட்ட நீ செத்த. கரெக்ட் தானே? உருளைக்கிழங்க வேகவை, அதோட ஓரம் போயிடு, என்கிட்ட வராத, வெயிட் பண்ணு, நான் என்னை ஆத்திக்கிறேன், அப்புறம் வா. சுடு தண்ணி போகிறதுக்கு முன்னாடி அதை ஆத்துறதுக்கு பச்சை தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு என்னத்தை போடு, சுடு தண்ணி போடு, இல்லை என்ன பண்ணாத, போடாத. கரெக்ட் தானே? அதே போல் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை அணைக்க உன்னால் முடியுமான்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணோம். ஃபயரில் சொல்லுவாங்க அதை அணைக்க முடியுதான்னு பாரு, அணைக்கவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய கடும் கோபம் தான் நெருப்பு. அந்த நெருப்புலேருந்து காப்பாற்ற இயேசுவின் ரத்தம் போதும். தெரியுமா? எது போதும்? அக்கினி கந்தகம். அந்த நெருப்பை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், உங்ககிட்டருந்து என்னை காப்பாற்ற போகிறது தண்ணி இல்லை, என் இயேசுவின் ரத்தம். அல்லையா? கரெக்டான வார்த்தையா இல்லையா? ஆமென். உங்ககிட்டருந்து என்னை எது காப்பாற்றோம்? இயேசுவின். ஆமாம். சுடு தண்ணியை நம்ம மேலே படுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி மிக்ஸ் ஆகி நமக்கு வேண்டிய டெம்பரேச்சருக்கு வருதா வரலையா? அந்த சூடான சாப்பாடு ஆறுறதுக்கு காற்று வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா? அதனால தானே ஆறுது. அப்படியே சாப்பிட்றோமா? காற்று போடு, ஃபேன் போடு, ஆத்துது. ஏன் மேல ஊத்த போற இந்த சூடான அக்கினி கந்தகத்திலிருந்து என்னை காப்பாற்ற போகிறது சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். சொல்லிக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. தீயிலிருந்தும் தப்பிக்கப்படும். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். எதெல்லாம் சொன்னார் அவரு? அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. We have got immune towards the fire. நெருப்பில் இருந்து எனக்கு இம்யூனிட்டி இருக்கு. நெருப்பே, நான் உண்ணா மாதிரி மாறணும்னு எனக்கு ஆசை இல்லை, நீ என்னை தொடாத மாதிரி மாறுற ஆசை எனக்கு இருக்குது. அது என் கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். Fire and brimstone will kill the wicked, but the righteous will be protected. நீதிமான்களை அவர் காப்பாற்றுகிறார். 7th verse நம்ம வந்துட்டோம். கர்த்தர், படிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி. The Lord is righteous. சொல்லுங்க, கர்த்தர் நீதி உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். இன்னசென்ட் பீப்புளை கர்த்தர் காப்பாற்றுவார், நல்லவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், தப்பு பண்ணாதவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார், நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுவார். His righteousness will flow. ஏங்க, உலகமே கெட்டது பண்ணாதான் வாழ முடியும்னு சொல்லும்போது எந்த நம்பிக்கையில நீங்க கெட்டது பண்ணாம நல்லது பண்ண வாழ்ந்துருக்கிறீங்க? யார் சப்போர்ட் பண்ண போறா? கர்த்தர், அந்த நீதி அரசர். அவர் பேர் என்ன பேருங்க? இயேசு என்கிற நீதி அரசர். நீதியின் பாதையில் போகிற என்னை கண்ணோக்கி என் ஆண்டவர் பார்த்து கொண்டு, the Lord is extending his help towards the righteous people. எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய கவுண்டனன்ஸ், அவருடைய முகப்பார்வை என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் இதை முடிக்கிறான். God is great. என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர். அப்படியே ஏஞ்சிக்கலாமா? நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க மகனே, மகளே, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர், 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 என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். தைரியமா சொல்லுங்க. ராஜரபா
அற்புதங்கள் செய்பவர் போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அம்மாவை போல அம்மா யாருமே இல்லை. நீர் ஒருவரே அப்பா துதிக்கு பாத்திரர். அப்பா நீர் தூயாதி தூயவர், நீர் நல்லவர், நீர் நீதி உள்ளவர், நீர் இரக்கம் செய்கிற தெய்வம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 11வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீர் அசைவாடுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். சங்கீதம் 11வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரோ நீதி உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர் மேல் அவர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம இந்த நாள்ல பார்த்தோம், தாவீது ஒரு நீதிமானாய் இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில தாவீது நன்மையானதை தான் செய்தான். ஆனாலும் கூட சவுல் அவனுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்தார். ஆனாலும் கூட இதோ கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் பிரியமாயிருந்ததை நம்ம பார்த்தோம். சவுலுடைய முடிவையும் பார்த்தோம், தாவீதுடைய முடிவையும் பார்த்தோம். சவுல் ஒரு துன்மார்க்கனை போல மாண்டதை நம்ம பார்த்தோம். ஆனா தாவீதோ அவன் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை பெற்று அவன் நீதிமானாய் கிறிஸ்துவுக்குள்ள மரித்ததை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்ம தாவீதை போல நம்ம நீதியான காரியத்தை தான் நம்ம மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்போம். ஆனாலும் கூட நமக்கு விரோதமாக சத்ரு அநேக பகைகளை கொண்டு வரலாம், நம்மை அழிக்கும்படிக்கு வகை தேடலாம். ஆனா இந்த நாள்ல நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தரோ நீதி உள்ளவர். அவருடைய வழிகளை நம்ம பின்பற்றும் போது, அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நம்ம தொடர்ந்து அந்த நீதியின் பாதையில நம்ம செல்லும் போது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். நமக்கு விரோதமாக எத்தனை சவுல்கள் எழுந்தாலும் எல்லா சவுல்களையும் நடுங்கடிக்க போட்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து எல்லா தீமையானதை நன்மையாக மாற்றுவார் என்ற நிச்சயம் உண்டு. இந்த நாளிலும் கூட நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தரை அவர் துதித்துக் கொண்டே இருந்தார். அவர் ஆண்டவரை துதிப்பதை விடவே இல்லை. ஆண்டவரை துதிப்பது மாத்திரமல்ல, நீதியானதை அவர் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவருக்காக எல்லாவற்றையும் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். இன்றைக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கலாமா? ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்க உம்மை உயர்த்தி கொண்டே இருப்போம், அதே போல நாங்க உங்க நீதியின் பாதையை நாங்க பின்பற்றுவோம் என்று நம்ம கரங்களை உயர்த்தி இந்த பாடலை நம்ம பாடுவோமா? துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே,
பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த மரணம் இல்லை என்று எழுதியிருக்கிற வண்ணமாக ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு அப்பா, நாங்கள் உங்களுடைய கரங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு நாங்கள் அந்த நீதியின் பாதையில் நாங்கள் செல்ல போகிறோம். எத்தனை சவால்கள் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீர். எல்லா தீமையானவர்களை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவீர் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் செய்கிற நீதி மனிதர்கள் கண்கள்ல தெரியாம இருக்கலாம், ஆனாலும் கூட உங்க வசனம் சொல்லுகிறது, அப்பா, நீதிமானை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி. அப்பா, இதை அர்ப்பணிக்கிறோம். ஓ திவானா ஷாவரி வர 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 தீமைகளை கொண்டு வராங்களே, சவுலை போல என்னை கொல்வதற்கு வகை தேடுகிறார்களே என்று நம்ம சோர்ந்து போகலாம். ஆனா இன்றைக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் நீதி உள்ளவராய் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம இருதயத்துல நம்ம கைகளை வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய காயங்களை எடுத்து போடுகிறாரு. எத்தனை சவுல்கள் நமக்கு விரோதமான வார்த்தைகள் பேசினாலும் இன்றைக்கு அந்த காயப்படுத்தின வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். இந்த வேளையில கூட ஆண்டவரே, எங்க இருதயத்துல காணப்படுகிற எல்லா காயங்களை எடுத்து போடுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அப்பா எங்க இருதயத்துல பாயற்றும் ஆண்டவரே. அப்பா, தாவீது உண்மை உள்ளவராய் நன்மையானதை செய்த போதிலும் சவுல் ஆண்டவரே தாவீதுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளும் ஆண்டவரே எத்தனை மாயமான காரியங்கள் செய்தார். ஆனாலும் கூட தாவீது மீது நீர் நோக்கமாயிருந்து தாவீதின் சன்னதியை ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கும் கூட கர்த்தாவே, எங்க இருதயத்துல இருக்கிற எல்லா காயங்களை எடுத்து போட்டு இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆண்டவரே நோக்கி பார்த்து எங்களுடைய சன்னதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் நீதி பாதையில செல்ல கிருபை பாராட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினால் Hallelujah, 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 hallelujah. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.